கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கலாத்தியர் 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். எபேசியர் 2:4-5. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ரோமர் 6:6. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். இந்த 4 வசனங்களையும் வைத்து ஆரம்பிக்க போறோம். நம்முடைய அடையாளம் என்ன என்கிறத குறித்து நான் பேச போறேன். நம்மளை நிறைய நேரத்தில் நிறைய விதத்தில் அடையாளப்படுத்துறாங்க. இந்த உலகம் உங்களை அடையாளப்படுத்தி கொண்டே இருக்கும். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தரும் அந்த அடையாளத்தை போடும்போது அந்த அடையாளத்தை நம்ம நம்ப ஆரம்பிச்சு நிறைய நேரங்களில் நம்ம அதை அழைக்கவும் ஆரம்பிச்சிடுறோம், அதை நம்பவும் ஆரம்பிச்சிடுறோம். அது வாழ்க்கையாகவே மாறிவிடுது. பழைய தோல்விகளை வச்சு கூட நம்ம நம்மளை அடையாளப்படுத்திக்கிறோம். சிலர் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டால் 10th ஃபெயில் அப்படின்வாங்க. ஏன்னா அவங்கள சின்ன வயசுலேருந்து எப்படி சொல்லி வளர்த்துருக்காங்கன்னு நான் சொல்கிறது, ஒரு 40-50 வயசில் இருக்கிறவங்க கிட்ட கேட்டிங்கனாலே அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்கள சின்ன வயசுலேருந்து சொல்லி நீ ஃபெயில் ஆகிட்ட. இப்போ கூட எழுதலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் நிறைய அதை திரும்ப திரும்ப சொல்கிறது. இப்போ எப்படின்னா அது பழக்கமாயிருச்சு. நான் குடிக்காரன்னுவாங்க, நான் மோசமானவன், கடன்காரன் நான் அப்படின்வாங்க. யார் உங்களுக்கு? ஆனால் நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கடன் இருக்குலாம் உட்காந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா அப்படி ஒன்றும் பெரிய கடன்லாம் இருக்காது. சும்மா ஏதோ ஒரு சில ஆயிரங்கள் ஏதோ கடன் வாங்கியிருப்பாங்க, அதை கூட செலுத்தி முடிச்சிடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் வாயை திறந்து என்ன சொல்கிறதுனா கடன்காரன் நான், இப்படி ஆகிப்போயிடுச்சு. அப்புறம் வியாதியை சொல்கிறது, தங்களை வியாதியை சொல்லி அடையாளப்படுத்துறது. இதெல்லாம் வேத வசனத்துக்கு ஏதுவானதே கிடையாது. பவுல் அவர் எழுதுகிற நிருபங்களில் கிறிஸ்துவுக்குள் அப்படின்ற அந்த வார்த்தையை மட்டும் பார்த்தீங்கன்னா ஏராளமான முறை சொல்லுகிறார். ஆங்கில மொழிபெயர்ப்புலாம் இன் கிரைஸ்ட் இன் மீ அப்படின்ற அந்த வார்த்தையெல்லாம் வருகிறது. ஏராளமான முறை வருது. சில மொழிபெயர்ப்பெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 60-70 வாட்டிலாம் வந்திருக்குது பவுல் எழுதும் போது. அப்போ ஒரு வார்த்தையை இத்தனை வாட்டி சொல்றாருன்னா அதை கொஞ்சம் கவனிக்கணும். இந்த வசனத்திலிருந்து அதை தான் நான் சொல்ல போகிறேன். இதில் முதல்ல காரியம் இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்கள் உங்களை எப்படி அழைக்கிறீங்க, எதை வச்சு உங்களை அழைக்கிறீங்க, அதை தான் இன்னைக்கு ஆரம்பிக்க போகிறோம். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறீர்கள். எல்லாம் சொல்லுவோமா, நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன். சொல்லாமா, நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன். ஆமாம், பரலோகத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை பார்க்கிற போது நம்மளுடைய ஐடென்டிட்டியை வச்சு பார்க்கல. அவர் நம்மளை இரத்தத்தினால கழுவி இருக்கிறார், கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரித்து இருக்கிறார். அதுதான் நம்மளுடைய ஐடென்டிட்டி. அதை தான் பெருமையா பேசணும். ஒரு முறை பாருங்க, 2 பேர் சேர்ந்து வேட்டையாட போறாங்க. இப்போ நம்ம ஊர்ல எங்க போய் வேட்டையாடுறது? ஆனால் காடுகளில் போயிட்டு சில நேரங்களில் அதை ஒரு ஹாபியாக வச்சுட்டே போகிறாங்க. சில நாட்டில் காலையில் சனிக்கிழமை ஆயிடுச்சுன்னா கிளம்பி கன்னுலாம் அவங்க லைசன்ஸ் போட்டு கன்னுலாம் வாங்கி வச்சுருக்கிறாங்க வேட்டையாடுறதுக்கு. அதில் பயிற்சி பெற்றுக்கிறாங்க. இவங்க போய் வேட்டையாடி
அதை சமைச்சு அதெல்லாம் சாப்பிட்றாங்க. சரி, இப்போ என்ன பண்றாங்கன்னா வேட்டையாட போறாங்க 2 பேர். அது வந்து ஒரு பனிப்பிரதேசம். இந்த பனிப்பிரதேசத்துல வேட்டையாட போகும்போது இங்க வந்து என்னன்னா நிறைய நரி நரி இருக்கும், ஃபாக்ஸ், பனிப்பிரதேசத்துல. இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா பயங்கரமான ஒரு Dress போட்டிருக்கிறாங்க. என்ன மாதிரி ட்ரெஸ்ஸுனா ஃபுல்லா இலை. ட்ரெஸ் எடுத்து மாட்டும் போது கை கால் எதுவுமே தெரியாது, மூஞ்செல்லாம் தெரியாது, கண்ணு மட்டும் தெரியும். அது இன்னொருத்தவங்களுக்கு தெரியாது. ஃபுல்லா இலை மாதிரி மரம் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு என்ன பண்றாங்க போறாங்க. ஏன்னா மிருகம் நம்மளை பார்த்தா ஓடுறோம். அது மாதிரி பண்ணிட்டு போய் வேட்டையாட போறாங்க. இதுல ஒருத்தர் வந்து அந்த ஊருக்காரர், இன்னொருத்தர் வேற ஊருக்காரர். போய் காலையிலே கிளம்பி போய் ட்ரெஸ் எல்லாம் போட்டாங்க, இலைகளையெல்லாம் போட்டு மாட்டிக்கிட்டு போய் படுத்தாச்சு. படுத்து பார்த்துட்டே இருக்கிறாங்க, ஏதாவது மிருகம் வருதா, ஏதாவது மிருகம் வருதா. இவங்க வேட்டையாட போறது வந்து இந்த நரியை வேட்டையாட போறாங்க. நரின்னா நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, அது அந்த கருவி நல்லா இருக்கும் போல இருக்குது. பெருசா இருக்குமா அந்த விதமான அந்த குளிர் பிரதேசத்துல இருக்கிற அந்த மிருகம். என்ன பண்றாரு ஒருத்தர், திடீர்னு பார்த்துட்டே இருந்தாராம். பார்த்துட்டு ஒரு மாதிரி சவுண்ட் விட ஆரம்பிச்சிட்டாராம். ஒரு விசில் மாதிரி ஒன்று வச்சுட்டு சவுண்ட் விடுறாரு. அவர் சொல்றாரு அந்த சத்தம் என்ன சத்தம்னா அடிப்பட்ட முயல். அடிப்பட்ட முயல் ஒரு மாதிரி கத்தும் போல இருக்குது. நீங்க எப்படி சவுண்டுன்னு எனக்கு தெரியல, நீங்க போய் வீடியோ போட்டு கேளுங்க. அது மாதிரி ஒரு மாதிரி கத்துது. இந்த பகுதியில் முயல் ஜாஸ்தி, காட்டு முயல். இந்த காட்டு முயல் எங்கேயோ புதர்லையோ எங்கேயோ அடிபட்டோ இல்லை வேற ஒரு மிருகம் வந்து இதை தாக்கும் போது ஒரு விதமா சவுண்டு விடுது, கத்துது. இந்த சத்தத்தை கேட்டு யார் வரா, நரி வருது. இவர் என்ன பண்றாரு, இப்போ முயலும் வரல, முயல் அடியும் படல, ஆனா இவர் கையில ஒரு விசில் மாதிரி ஒன்று வச்சிருக்கிறார், மரத்தால செஞ்ச ஒரு இதுல எடுத்து ஊதுனா அப்படியே அந்த முயல் அடிப்பட்ட மாதிரி சத்தம் வெளியே வருது. அப்ப ஆண்டவர் சொன்னாராம், இன்னைக்கு சபையில நிறைய பேரு கிறிஸ்தவங்க இந்த செத்து போன முயல் சவுண்ட் விடுற மாதிரி சவுண்ட் விட்டுன்னு இருக்கிறாங்க. நிறைய எப்போ வரும், இந்த சத்தம் கேட்டா வருது, முயல் மாட்டிக்கிச்சு. முயல் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓடிடும். நிறைய நேரத்தில் வந்து காட்டு முயல்லாம் வந்து கரெக்டாக அந்த மலை எங்கதான் புதரு அப்படிதான் இருக்குது, போய் ஈஸியெல்லாம் பிடிக்க முடியாது. ஆனால் மாட்டுச்சுன்னா எல்லாம் வந்துடுறாங்க, நிறைய எல்லாம் வந்து அடிக்குது. அவர் சொல்றாரு, உங்களுடைய சத்தம் என்ன? இன்னைக்கு காலையில் உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் என்ன மாதிரி சத்தம் போட்டுன்னு இருக்கிறீங்க? எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் காலி ஆயிடுச்சு, எதுவும் வேலைக்காக மாட்டேங்குது, கடன் பிரச்சனையாக இருக்கிறேன், எதுவும் எனக்கு வாய்க்க மாட்டேங்குது, எதுவும் சரியாகல, ரொம்ப கஷ்டமா இருக்குது, இப்படிதான் சவுண்ட் விட்டுட்டு இருக்கீங்களா நீங்க? வீட்டில் வேலையில் ஒருத்தங்க கிட்ட பேசும்போது எதுவுமே வாய்க்க மாட்டேங்குது, எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எதுவுமே சரியில்லை, ரொம்ப கஷ்டமா இருக்கு, முடியல, விளைவீனமா இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மாட்டிக்கிட்டு இறைக்கு அடிப்பட்ட முயல் கத்துக்குது பாருங்க, அந்த மாதிரி சவுண்டு. முயல் இப்போ அடிபட்டிருந்தா கூட சவுண்ட் விடக்கூடாது, அடிபட்டா கூட சவுண்டு விடாம இருந்துச்சுன்னா தப்பிச்சிடும். ஆனா அடிபட்டு சவுண்டு விட்டுச்சுன்னா மிருகங்கள் வந்து தாக்கிவிடும். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன், பிசாசுக்கு ஒன்றும் பெரிய அதிகாரம்லாம் கிடையாது, நம்ம மேல அப்படியே அமுக்கி நம்மளெல்லாம் சாப்பிட்டு அழிச்சிருவான். அப்படின்னா இன்னைக்கு அழிச்சிட்டு இருக்கணும், நம்ம எல்லாரையும் விட்டு வைக்க மாட்டான். ஆனா நம்ம போடுற சவுண்ட்ல தான் அவன் வரவே செய்யறான். ஏதோ நடக்க மாட்டேங்குது, கஷ்டமா இருக்குது, முடியல, ஐயோ ரொம்ப முடியலங்க, ஐயோ கஷ்டமா இருக்குது, கடன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், வியாதியில மாட்டிக்கிட்டேன், குடும்பத்துல ஒரே பிரச்சனையா இருக்குது, என்ன பண்றேனே தெரியல, இப்படின்னு சவுண்டு விட அவனுக்கு அதிகாரம் உண்டாகிறது. யாருக்கு? பிசாசு. யார் மேல? என் மேல. என் ஐடென்டிட்டியவே இப்ப மாத்தி நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில யாரெல்லாம் வந்து உக்காந்து கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அடியும் வலியும் வேதனையும் பேசிட்டு
தொடர்ந்து தோல்வியையும் வியாதியும் தரித்திரத்தையும் பேசிட்டு இருக்காங்களோ அங்கெல்லாம் போய் அவன் ஆஜராயிடுறான். ஆஜராகி அவன் வேலையை ஸ்டார்ட் பண்றான். அவன் வேலை என்னது? திருடுறது, கொல்றது, அழிக்கிறது. அந்த வேலையை நீட்டா பண்ண ஆரம்பிச்சிடுறான். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, சவுண்டை மாத்துங்கன்ற, மாத்தி சவுண்டு போடுங்க. நான் கிறிஸ்துவுக்குள் யார் என்பதை சொல்லுங்கள். அடி உளுந்தா கூட என்ன சொல்லுங்க? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். சாவுக்கு ஏதுவான எந்த ஒரு காரியமுடைய சரீரத்தில் இருக்க அனுமதி இல்லை. நான் பலவான், நான் ஐஸ்வர்யவான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருக்கிறார். நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இயேசுவின் ரத்தத்தினால், வெளியேற பெற்ற இயேசுவின் ரத்தத்தினால் உச்சந்ததமுள்ள உள்ளங்கால் வரை எனக்கு தெளிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பாதுகாப்பு என் மேல் இருக்கிறது. என்ன ஆகுமோ தெரிலங்க, போறேன், ஜோம் பண்ணிக்கோங்க, என்ன ஆகும் தெரில, பார்த்துங்க, நீங்க ஜோம் பண்ணாதான் உண்டு அப்படிலாம் சொல்லிட்டு போகாதீங்க. நீங்க யாருன்றத கரெக்டா சொல்லிருங்க. உங்களுக்கு என்ன ஆகுன்றத கரெக்டா ஃபர்ஸ்டே சொல்லிருங்க. அப்போ இந்த காலை வேளையில இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க. நான் என்ன சொல்லி தர்றேன்னா, உங்களுக்கு இப்படிலாம் கூடி வரும்போது ஞாயிற்றுக்கிழமெல்லாம் இப்படி வாரத்தில் எப்பெல்லாம் நீங்கள் எப்பெல்லாம் வசனத்தை கேட்குறீங்களோ, நல்ல செய்தியை கேட்கீங்களோ, உங்களுக்கு உள்ளே ஒன்று வேலை செய். அதான் உங்க ரியல் மேன். நீங்க நிஜமா ஒருத்தங்க. நான் என்ன சொல்வேன்? கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். நிஜமாவே வாழ்க்கையை கண்டா பயமா இருக்குது. அடுத்த வருஷம் எப்படி இருக்கும், அடுத்த மாசம் எப்படி இருக்கும், அது என்ன பண்றது, இது என்ன பண்றது, இன்னும் 5 வருஷம் கழிச்சு என்ன ஆகும், இது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். என்ன பண்ணலான் இருக்கும். நான் வாயை திறந்து என்ன சொல்ல போறேன்? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். தேவன் எனக்கு சகாய, தேவன் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை அப்படின்றத நான் திரும்ப திரும்ப என்ன பண்றேன்? சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அப்போ எனக்கு என்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்து என்னவாக இருக்கிறார் என்பதை திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். திரும்ப பாருங்க, பிலமோன் 1ஆம் அதிகாரம், பிலமோன் 1ஆம் அதிகாரம் 6. உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். இங்க ஆங்கில மொழிபெயர்ப்புல கொஞ்சம் நல்லா வந்திருக்குது. ஆங்கில மொழிபெயர்ப்புல, I pray for you that the faith we share may effectively deepen your understanding of every good thing that belong to you in Christ. இன்னொரு மொழிபெயர்ப்புல போட்டிருக்குது, when you acknowledge, அதாவது எப்பொழுது நீங்கள் யார் என்பதை ஒற்றுக்கொள்கிறீர்களோ, நீங்கள் எப்பொழுது by acknowledging your identification in Christ, எப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதை வாயை திறந்து ஆமா அப்படிதான் அப்படின்னு சொல்லுகிறீங்களோ. இன்னொரு மொழிபெயர்ப்பு வாசிக்கிறேன் பாருங்க. The communication of thy faith may become effectual by acknowledging of every good thing which is in you in Christ Jesus. In Christ Jesus. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நிஜமாவது எப்போது? நான் எனக்குள்ள இருக்கிறத அக்னாலேஜ் பண்ணோம். உங்ககிட்ட வேலைக்கு சேரும்போது நீங்க வேலை பார்ப்பீங்களாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்றேன் பார்ப்பேங்க அப்படின்னு சொல்றேன். அப்போ ஆஃபர் லெட்டர் கொடுக்குறாங்க. ஆஃபர் லெட்டர் கொடுத்த உடனே நான் சொல்றேன், அவங்க எல்லாம் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் போட்டு ஐ அக்னாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க. என்ன சொல்றாங்க? நான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி கரெக்டாக டைமுக்கு வருவேன், இதுதான் பாலிசி, இவ்வளோ சம்பளம் நான் உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன், இந்த வேலையெல்லாம் நான் செய்வேன், இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த ரோல்ஸு இதெல்லாம் நான் செய்வேன். கடைசியில் ஒரு சைனை வேற போட்டுடுறேன். நான் அக்னாலேஜ் பண்றேன். சும்மா அப்படியே செய் அப்படின்லாம் சொல்றது கிடையாது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குள்ளே என்ன இருப்பது?
acknowledging every good thing which is in you in Christ Jesus. கிறிஸ்துவிற்குள்ளாக உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவிற்குள்ளாக உங்களுக்கு எல்லாமே இருக்கிறது. இதை நீங்க ஆமா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லணும். புரியுதுங்களா? ஆமாங்க கொடுக்கப்பட்டிருக்குதாங்க, ஆமாங்க நான் பலவான் தான், ஆமாங்க நான் சுகமானவன் தான், ஆமா இயேசுவின் ரத்தத்தினால நான் கழுவப்பட்டிருக்கிறேன், ஆமா இயேசு எனக்காக மரிச்சாரு. சும்மா அப்படியே நடக்கிறது இல்லைங்களா? என்னைக்கோ ஒரு நாள் நீங்க இதயத்துல விசுவாசிச்சு வாயினால அறிக்கை செஞ்சீங்க, இயேசு எனக்காக மரிச்சாரு, இயேசு என் பாவத்தை சுமந்தாரு, இயேசு எனக்காக ரத்தத்தை சிந்தினாரு, நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறேன், இயேசு என் உள்ளத்துல வரட்டும் அப்படின்னு சொன்னது யாரு? நீங்க. அது நடந்து முடிஞ்சு 2000 வருஷம் ஆச்சு. என்னைக்கோ ஒரு நாள் நீங்க சொன்னீங்க, அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்க. கரெக்டா? அப்ப நான் இன்னைக்கு என்ன சொல்றேன்னா, என் கர்த்தர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லைன்னு நான் சொல்றேன். ஆமா நான் சுகவான், நான் பலவான், கிறிஸ்துவிற்குள்ளாக நான் இருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறார். இதை நான் அக்னாலேஜ் பண்ணாதான் ஃபெய்த் ஆக்டிவேட் ஆகுது. திருப்பி வாசிக்கிறேன் பாருங்களேன். The communication of thy faith may become effectual. உங்களுடைய விசுவாசம் எஃபெக்ட் ஆகிறதே, உங்க விசுவாசம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறதே எப்போனா, acknowledging every good thing which is in you in Christ Jesus. எங்கேயோ இருந்து வரப்போறது இல்லை. இந்த பூமியில நீங்கள் அனுபவிக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே வைத்து உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். சுகம் எங்க இருக்குங்க? கல்வாரி சிலுவையிலே இயேசு எனக்காக மரித்து வியாதியெல்லாம் அவர் சுமந்து சுகத்தை எனக்கு ஆயத்தமாக்கி வச்சிருக்கிறார். இன்னைக்கு சுகம் இயேசுவிற்குள்ளாக இருக்கிறது, கிறிஸ்துவிற்குள்ளாக இருக்கிறது. செழிப்பு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்குது, எல்லா நன்மையும் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறார். இப்ப கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். எல்லாம் சத்தமா சொல்லாமா? கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். திருப்பி சொல்லாமா? கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். அந்த கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு என்ன இருக்குது? எல்லாமே இருக்குது. ஞானம் இருக்கிறது, பலன் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, சுகம் இருக்கிறது, ஐஸ்வர்யம் இருக்கிறது. இந்த பூமிக்கு தேவையான அனைத்தும் கிறிஸ்துவிற்குள்ளாக இருக்குது. அந்த கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார். அப்போ இப்ப என் சவுண்ட் எப்படி இருக்கணும்? கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார்ன்ற சவுண்டு தான் வரணும். இந்த உலகத்துல நம்மள என்ன சொல்றாங்க? கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? அதை மதமாக்கிட்டாங்க. மதம் கிடையாது இது. இது ஒரு ஐடென்டிட்டி. இந்த ஃப்ளைட்லலாம் போகணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒன்றும் இல்லை, ஃப்ளைட்டு கூட இல்லை, நம்ம ட்ரெயின்லேயே எடுத்துக்கோங்க. ட்ரெயினில் டிக்கெட் போட்டு போய் ஏறி உக்காந்த உடனே டிக்கெட் செக்கிங்க்கு வரார், டிடிஆர் வரார். வந்தோடனே கேட்குறாரு, ஐடி கொடுங்க சார்ன்றார். எத்தனை பேர் ட்ரெயினில் போயிருக்கீங்க? எல்லாம் ட்ரெயினில் போயிருக்கீங்களா? போனோன்னு என்ன கேட்குறாங்க? என்ன கேட்குறாங்க? ஐடி. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்னையா ஐடி? அதான் இருக்கேன்ல. எத்தனை பேர் அந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க? பேங்க்ல கூட சில நேரத்தில் கேட்குறாங்க, என் அக்கௌண்ட்டு, என் பிரான்ச்சு, என் காசு, அவனுக்கு போடுறதுக்கு என் ஐடியா காட்டணுமா? என்ன சார் இது கதை? என் காசு, நம்ம பிரான்ச்சு, அங்கதான் அக்கௌண்ட் வச்சிருக்கிறேன், அக்கௌண்ட் நம்பர் என்கிட்ட இருக்குது, இதை போடுறதுக்கு ஐடி வேணுமா? அதில் வேற இன்னும் கொஞ்சம் காசு ஜாஸ்தியாக போட்டால் பேன் கார்டு வேணுமா, ஆதார் கார்டு வேணுமா, என்னென்ன ஐடியா எல்லாமா கேட்குறாங்க. என்ன சொல்கிறோம்? கப்பு சுப்புன்னு ஐடியா சார். என்ன ஐடி வேணும்? இந்த எல்லா ஐடியும் பாக்கெட்டில் வச்சுக்கிறேன், என்ன வேணுமோ சொல்லுங்க காட்டுறேன். அங்கெல்லாம் கரெக்டாக செய்கிறோம். கரெக்டாக செய்கிறோமா இல்லையா? டிடிஆர்ட்ட போய் சண்டை போடுறீங்க, ஐடியெலாம் கொடுக்க முடியாது சார். ஏர்போர்ட்டில் உள்ளே சேர்க்க மாட்டாங்க. உள்ளே போகிறப்பே கேட்குறான், பாஸ்போர்ட் எங்க, வேற என்ன ஐடி வச்சிருக்கிறீங்க? அப்போ தான் ஃப்ளைட்டை ஏற்ற விடுறாங்க. நான் தான் வந்திருக்கேன்ல, நான் தான் சொல்கிறேன்ல என் பேர், நீங்கள் உங்கள் பேரெல்லாம் சொல்லுங்க, உங்கள் பேரை சொல்லுங்க, ஐடி இருக்கா? இல்லை. அப்போ வெளியே போயிரு. இந்த பிசிக்கல் ரெல்ம்ல
இயற்கை உலகத்துல ஐடி கேட்கறாங்க, ஆவிக்குரிய உலகத்திலையும் ஐடி கேட்கறாங்க. உங்க ஐடி என்ன தெரியுமா? இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவிற்குள்ளாக நீங்கள் இருப்பதுதான் அடையாளம். உங்களுடைய அடையாளம் என்ன? கிறிஸ்துவிற்குள்ளாக நான் இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன். இன் கிரைஸ்ட். கலாத்தியர் 2:20 இருக்கு பாருங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். யாரு? கலாத்தியர் 2:20 பாக்குறீங்களா எல்லாரும்? கலாத்தியர் 2:20 பாருங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். யாரு? நான். நீங்க 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட போது இயேசுவோட கூட நீங்கள் அடிக்கப்பட்டீர்கள். ஆயினும் பிழைத்திருக்கிறேன். சிலுவையில் அன்றைக்கு இயேசுவோடு நான் மரித்தேன், ஆனால் இன்றைக்கு இயேசுவோடு கூட நான் பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல. பழைய மனுஷன் செத்து போயிட்டான். நிறைய நேரத்துல அப்படியே வருது, மேல அப்படியே வருது. ஏய் போ, வரக்கூடாது. நீ பழைய மனுஷன் எங்க போயிட்டான்? செத்து போயிட்டான். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோமா? இனி நான் அல்ல. எல்லாம் சொல்லுங்க, இனி நான் அல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் அல்ல. எப்பயோ ஆயிருக்கணும், சரி நம்மளுக்கு தெரியல, இன்னையில இருந்து. ஓகே, இனி நான் அல்ல. யாரு பிழைத்திருக்கா? கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். உங்களை பார்த்தா யாரு? உங்களை பார்த்தா யாருங்க? கிறிஸ்து. நீங்க இல்ல. நான் செத்துட்டேன் சார். எப்போ? சிலுவையில. கலாத்தியர் 2:20 படி கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நானே இல்லைங்க, கிறிஸ்து தான். நான் கிறிஸ்து தான். இந்த பூமியில நான் கிறிஸ்து. ஆனா என்ன நீ மாம்சத்துல பாத்தீங்கன்னா, நான் ஏன் பிழைத்திருக்கேன், எப்படி பிழைத்திருக்கிறேன் அப்படின்னா, தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இன்னைக்கு உங்க ஐடென்டிட்டி என்ன? நிறைய பேரு ஐடென்டிட்டி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஐடென்டிட்டி இல்லாம இருந்தா நிறைய காரியங்கள் கிடைக்காது இல்ல. ஸ்மார்ட் கார்டெல்லாம் இருக்குது இப்போ. ஸ்மார்ட் கார்டு, ரேஷன் கார்டு. நம்மளுடைய தமிழக அரசாங்கம் நிறைய விஷயம் செய்யறாங்க. காசு கொடுக்குறாங்க, விலை கொஞ்சம் கம்மியா தராங்க. அதெல்லாம் எப்படி கிடைக்கும்? சார் நான் வந்திருக்கேன் சார், 4வது தெருவில் இருந்து வந்திருக்கிறேன், இந்த இங்கே தான் இருக்கேன். அந்த சோப்பு கலர் வீடு இருக்குல்ல, அது நம்மளுக்கு தான், அங்கே தான் இருக்கேன். நீ எங்க வேணா இரு, ரேஷன் கார்டு எங்க? சார் அந்த அங்கே தான் சார் இருக்கிறேன், 10 வருஷமா. நீங்க அப்பாயிண்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்துக்கிறேன், நீ எப்போ வேணா வா, ரேஷன் கார்டை கொடு. வீட்டில் வச்சுட்டு விட்டேன், அப்போ போய் எடுத்துட்டு வா. தொலைஞ்சு போயிடுச்சு, அப்போ போய் மாத்திட்டு வா. ஐடி இல்லாம இங்க வேலையே ஆகாது. கரெக்டா? புரிஞ்சிச்சுல? உங்களுக்கு புரியறதுக்காக தான் சொல்றேன். ஐடி இல்லாம இங்க வேலைக்கு ஆகாது. ஆவிக்குரிய உலகத்துல ஐடி இல்லாம வேலைக்கு ஆகாது. என்ன ஐடி, என்ன அடையாளம்? கிறிஸ்துவிற்குள்ளாக நான் இருக்கிறேன். இல்லாட்டி அடிப்பட்ட முயல் மாதிரி சத்தம் போட்டுன்னு இருக்க வேண்டாம். அடிப்பட்ட முயல் மாதிரி நான் சத்தம் போட்டேன்னா என்னைக்கு எப்போ இந்த நரி நம்மளை அடிக்கும்னு தெரியாது. பிசாசு காத்துக்கிட்டே இருக்கிறான். என்ன அடி, ஹர்ட், என்ன காயப்படுத்திட்டாங்கன்ற அடி, என்ன உதச்சிட்டாங்கன்ற அடி, எனக்கு தரித்திரம் பிடிச்சிருக்குன்னு கத்திட்டு இருக்கிறேன், வியாதியா இருக்குதுன்னு கத்திட்டு இருக்கிறேன், கஷ்டமா இருக்குது, முடியல, ஐயோ நான் ஏன் வாழ்றேன்னு எனக்கே தெரியல, எதுக்குதான் இருக்கிறேனோ தெரியல, ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க, வேலையை செய்ய முடியல, ஐயோ முடியல வரான். அவன் அந்த ஐடிக்கு ஒருத்தன் வரான். ஆனா நான் மாத்தி இப்ப சொன்னேன், நான் கிறிஸ்துவிற்குள்ளாக இருக்கிறேன்னா அவன் பக்கத்திலே வர முடியாது. ஒரு நாள் நான் அப்போஸ்தலர்
19:11. அப்போஸ்தலர் 19:11. பவுலின் கைகளினாலே, அப்போஸ்தலர் 19:11, பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்திருந்தார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட, வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டு போயின. ஐடி யாரு? பவுல். பவுலுக்கு என்ன ஐடி இருக்குது? கிறிஸ்துவிற்குள் நான் இருக்கிறேன். பிசாசு வியாதி எல்லாம் பக்கத்துல நிற்க முடியாது, என் ட்ரெஸ்ல கூட அபிஷேகம் இருக்கும்னு சொல்லிட்டு அவர் வேலை நடக்குது. அபிஷேகம் பயங்கரமா வேலை செய்யுது. சரி, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டு போயின. அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, அவனுக்கு பண்ண மாதிரி இவனுங்க காப்பி அடிச்சு பண்றானுங்க, ட்ரை பண்றானுங்க. என்ன சொல்றானுங்க? பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாக ஸ்கேவோ என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். என்ன நடந்துச்சு பாருங்க. ஐடி கார்டு இல்லாம போயிருக்கானுங்க. என்ன ஆச்சுன்னு பார்ப்போம் பாருங்க. பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி கேக்குது, இயேசுவை அறிவேன், அவருடைய ஐடி கார்டு எனக்கு தெரியும், இயேசுடைய ஐடி கார்டு தெரியும், பவுலையும் அறிவேன், அவர் வச்சுக்கிற ஐடி கார்டும் எனக்கு தெரியும், நீங்கள் யார்? பிசாசுக்கு ஐடி கார்டு தெரியுது, இயேசுவை எனக்கு தெரியும், ஓகே, பவுல் வச்சுக்கிற ஐடி கார்டும் எனக்கு தெரியும், நீ யாரு? பொல்லாதவனுடைய மனுஷன் அவர் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார். ஐயோ, ரொம்ப கொடூரமா இருக்குது, வேணாம், விட்டுருங்க. ஐடி கார்டு இல்லாம இந்த பூமியிலையும் வாழ முடியாது, ஆவிக்குரிய உலகத்திலையும் எதுலையுமே டீல் பண்ண முடியாது. நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு ஐடி கார்டு இருக்குது. இந்த பரிசுத்த வேதாகம் தேவனுடைய வார்த்தை, இதான் உங்களுடைய ஐடி கார்டு. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்கள், அதான் உங்களுடைய ஐடி கார்டு. கிறிஸ்துவிற்குள்ளாக இருக்கிறீர்கள், அதான் உங்களுடைய ஐடி கார்டு. யுவர் ஐடென்டிஃபிகேஷன். எது அடையாளம்? கடவுளுடைய வார்த்தை தான் உங்கள் அடையாளம். கடவுளுடைய வார்த்தையை எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்பி நீங்கள் கிறிஸ்துவிற்குள்ளாக இருக்கிறீர்கள் என்பதை அணிந்து உணர்ந்து பேச ஆரம்பியுங்கள். அதுதான் உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன், அதான் உங்களுடைய அடையாளம், உங்களுடைய அதிகாரப்பூர்வ அடையாளம், உங்களுடைய சட்டப்பூர்வமான அடையாளம். இதை நீங்க எப்போதும் கேரி பண்றீங்க. விட்டு வந்துட்டேன்னு சொல்ல முடியாது. பரிசுத்தாவி வந்தாரு சார், அப்பா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிருக்கிறாரு, அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. பரிசுத்தாவியானவர் எப்போதும் உங்களோடு இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை உங்களோடு எப்போதும் இருக்கிறது. அதை தியானியுங்கள், அதை விசுவாசியுங்கள், அதை பாருங்கள், இதை எடுத்து சொல்லுங்க. அப்போ சட்டபூர்வமான அதிகாரப்பூர்வமான ஒரு அடையாளம் உங்களுக்கு இருக்குது. அதுதான் தேவனுடைய வார்த்தை, பரிசுத்தாவின் அபிஷேகம். கிறிஸ்துவிற்குள்ளாக நீங்கள் இருக்கிறீர்கள். அதை நீங்க என்ன பண்ணுங்க, பேச ஆரம்பிங்க, சொல்ல ஆரம்பிங்க. நிறைய பேரு அவங்களுடைய அடையாளத்தை வேற வேற இடத்துல இருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். சரி, டைரக்டா டிக்ஷனரியில இருந்து, வெப்ஸ்டர்ஸ் டிக்ஷனரியில ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா, டிக்ஷனரியில, வெப்ஸ்டர் டிக்ஷனரியில டைரக்டா அர்த்தம் பார்த்தீங்கன்னா, considering or treating as the same, the condition or fact of being the same in all qualities under consideration. அப்படியே இருக்கும். ஐடென்டிஃபிகேஷன், ஐடென்டிட்டி, ஐடென்டிட்டிக்கல், ஐடென்டிஃபைட் எல்லாமே ஒரே வார்த்தை தான். ஐடி கார்டு அப்படின்னு சொல்லி அடையாள அட்டைன்னு கொடுக்குறாங்கல்ல, அது எது? ஐடென்டிஃபிகேஷனுக்கு, ஐடென்டிஃபை பண்றதுக்கு. உங்களை நீங்க யாருங்க? சில ஐடி கார்டில் உங்களுடைய சரீரத்தில் என்ன மார்க் இருக்குன்னு கேட்டு எழுதி வச்சிருப்பாங்க. இங்கே மச்சம் இருக்குது சார், இந்த ஒரு தழும்பு இருக்குது சார், அதையும் எழுதி வச்சிருப்பாங்க. அப்போ ஐடி கார்டை பார்த்துட்டு கேட்பாங்க, எங்க உங்க தழும்பை காட்டுங்க, ஏன்னா அது எழுதிருக்குது, பர்த் மார்க் இருக்குது, அதை எழுதி வச்சிருக்கிறாங்க நீட்டா. அப்போ உங்களை பார்க்கும்போது சில நேரத்தில் நம்ம கொஞ்சம் மூஞ்செல்லாம் மாறிடுது பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட் மீசை தாடியெல்லாம் வச்சிருப்பாங்க, அப்புறம் மீசை எடுத்துறோம், பார்த்தா வேற யாரும் மாதிரி இருக்கு, முறைச்சு பார்க்குறான், நீங்க தானா, நீங்க உங்களை மாதிரி இல்லையே. சில போட்டோலாம் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும், 10 வருஷத்துல வேற மாதிரி மூஞ்சி மாறிடுது.
ஐயோ என்னங்க வேற மாதிரி இருக்குது சார், நான் தான் சார், இந்த பாருங்க சார் கொஞ்சம் பழைய போட்டோ அப்படிலாம் காட்டி என்ன நான் இது பண்ண வேண்டியது. இந்த பூமியில ஐடென்டிஃபிகேஷன் இல்லாம ஒண்ணுமே நடக்கிறது இல்ல. ஆவிக்குரிய உலகத்திலையும் அதே தான். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் பாருங்க, இதுதான் பேஸ். உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு சொல்றேன் இன்ட்ரடக்ஷனுக்கு. வாட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி? இன்னைக்கு ஐடி கார்டு வச்சிருக்கிறீங்க, அதெல்லாம் ஓகே. உங்களை உங்க வீட்டில் என்ன சொன்னாங்க? சிலருடைய ஐடென்டிட்டி என்னன்னா, நான் ஆஃபீஸர், நான் கண்டக்டர், நான் இன்ஜினியர், நான் போலீஸ் வேலை பார்க்குறேன். இவங்களுடைய வேலை தான் இவங்களுடைய ஐடென்டிட்டி. நான் கார்பெண்டர், நான் எலக்ட்ரீஷியன். இது வேலை பார்க்குற இடத்துல ஐடென்டிட்டி. அந்த ஐடென்டிட்டியை தூக்குனீங்கன்னா அவங்க வாழ்க்கையே காலி. வேலை போயிருச்சுன்னா என்ன ஆயிடுது சொல்லுங்க? சில ரிட்டையர்மெண்ட் ஆனவன பரலோகம் போயிடுறாங்க. ஏன்? ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் காலைல கிளம்பி வேலைக்கு போனாங்க, சாயந்தரம் வந்தாங்க, காலைல கிளம்பி போனாங்க, சாயந்தரம் வந்தாங்க. இப்ப வேலையே இல்லை, ரிட்டையர்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன? போ மேல. ஏன்? ஐடென்டிட்டி இன்ஜினியர், ஏதோ ஒரு டாக்டர். அது இல்லை உங்க ஐடென்டிட்டி. அது இல்லை உங்க ஐடென்டிட்டி. அது நீங்கள் செய்கிற வேலை. எல்லாம் சொல்லுங்க, வேலை. ஒரு வேலை நீங்க 10 வருஷம் இன்ஜினியரா இருந்திருக்கலாம், அப்புறம் அடுத்த 10 வருஷத்துல வேற துறையில போய் நீங்க வேலை செய்யலாம். ஃபயர்மேன் ஆயிடலாம் நீங்க, இல்ல போலீஸ் ஆபீசர் ஆகலாம் நீங்க. அப்புறம் திருப்பி ரிட்டையர்ட் ஆயிட்டு வேற ஒரு துறையில போய் நீங்க சேவை செய்யலாம். இந்த துறைகள், வேலைகள் மாறும். இதை ஐடென்டிட்டியா எடுத்துக்காதீங்க. இந்த உலகத்துல இருக்கிறவங்க ஐடென்டிட்டியா எடுத்துக்கிறாங்க. நான் பிசினஸ் பண்றேங்க, பிசினஸ் கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சுன்னா இவன் இருதயம் டவுன் ஆகுது, இவன் மனசு டவுன் ஆகுது, டென்ஷன் ஆகுது. ஏன் டென்ஷன் ஆகுற? கொஞ்சம் கொஞ்சம் காசு இல்லாம போயிடுச்சுன்னா இவன் ஐடென்டிட்டி அஃபெக்ட் ஆயிருது. சிலருக்கு ஊர் தான் ஐடென்டிட்டி. நாங்க அந்த ஊரு பேசும்போதே ஐடென்டிட்டி. எது ஐடென்டிட்டி? உங்களுக்குலாம் தெரியாதா அந்த மாதிரிலாம்? ஊரை வச்சுதான் ஐடென்டிட்டியே பண்ணுவாங்க. நாங்க அந்த ஊரு. சிலர் ஜாதியை வச்சு ஐடென்டிட்டி. நாங்க அந்த ஜாதி. ஒருவேளை ஒரு வேற ஏதோ ஜாதி இருந்துச்சா, நாங்க இந்த ஜாதிங்க. அப்ப ஐடென்டிபிகேஷன் என்ன குறிச்ச ஐடென்டிட்டி கிறிஸ்துவ மட்டும் தான் இருக்கணும், வேற எதுலயும் இருக்கக்கூடாது. அதான் என் பாயிண்ட். இப்போ ஆனா நம்ம சின்ன வயசுல இருந்து நம்மளை மாத்தி மாத்தி சொல்லி வளர்க்குறாங்க. ஒருவேளை படிப்புல தான் சொல்ல ஆரம்பிச்சேன் பாத்தீங்களா, 40 வயசாயிருக்கும், சும்மா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு என்னங்க படிப்பறிவுலாம் இல்லை, 10th ஃபெயிலு அப்படின்றோம். நான் உங்களை கேட்கவே இல்லையே, நீங்க ஏன் சொல்றீங்க? ஏன் 10th இப்போ கூட எழுதி பாஸ் ஆகலாமே, என்ன பிரச்சனை? அதுல என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க இந்த அளவுக்கு உலகத்துல நீங்க சாதிச்சிருக்கீங்களே, ஏன் இன்னும் அந்த தோல்வியை பேசுறீங்க? அப்படின்னா 5-6 வருஷமா வீட்டுல நீ 10th ஃபெயிலு, படிப்பில்லை, ஸ்கூலுக்கு போகல, இதவே சொல்லி அவனை வச்சிருந்ததுனால இன்னைக்கு அவன் வெளியே வரான் உலகத்துல பார்க்கறான், எல்லாம் படிச்சவங்களா இருக்காங்க, இவனுக்கு டிகிரி இல்லை, படிப்பு இல்லை. நம்ம படிப்பறிவு இல்லாதவன், பின்னால இருக்கிறவன், முன்னேற முடியாதவன், வியாதியஸ்தன். நம்மளுக்கு வியாதிங்க, ரொம்ப முடியாதுங்க. பேசும்போதே பார்த்தீங்கன்னா முடியாதுங்க, காசு இல்லைங்க, கடன்காரன் நான் ரொம்ப 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 நல்ல ஒரு லைஃப்லாம் கிடையாது நம்மளுக்கு அப்படின்னு தான் பேசுறது. ஐடென்டிட்டி. நான் என்ன சொல்றேன்னா, இந்த எந்த ஒரு பிசிக்கல் ஐடென்டிஃபிகேஷனும், இந்த உலகம் போடுகிற ஐடென்டிட்டி, இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன். என்னுடைய ஒரே ஐடென்டிட்டி, பெரிய ஐடென்டிட்டி, நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன். எல்லாம் சொல்லுவோமா? நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன். இன் கிரைஸ்ட், நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன். அதுதான் என்னது? பெரிய ஐடென்டிட்டி. நான் யாரு? அதான் ஐடென்டிட்டியே. உங்க ஐடென்டிட்டி என்னது? நான் யார்? இன்னைக்கு இதை எடுத்துட்டு போங்க வீட்டுக்கு போறப்போ. நீங்க டாக்டரா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம், போலீஸா இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஆஃபீஸரா இருக்கலாம், இல்லை கார்பெண்டரா இருக்கலாம், எலக்ட்ரீஷியனா இருக்கலாம், பிளம்பரா இருக்கலாம். அதெல்லாம் ஒரு துறை. சிலர் கலரை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க.
ஊரை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அது உலகம் ஏகப்பட்ட விதத்தில் ஐடென்டிஃபிகேஷனை ஸ்பிளிட் பண்ணி வைக்குது. நாங்கள் அந்த வம்சத்துல இருந்து வரோம் எல்லாம் வைக்கிறாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் இன்னைக்கு சொல்றேன், யுவர் ஐடென்டிட்டி இஸ் யூ. உங்களுடைய அடையாளம் என்னது தெரியுமா? நீங்கள் தான். நீங்கள் தான். நான் என்ன சொல்றேன்? நான் அல்ல, கிறிஸ்துவே. எல்லாம் சொல்லுவோமா? நான் அல்ல, கிறிஸ்துவே. ஆமா, வாழ்க்கையின் பிரச்சனை வரும்போது, ஒரு சவாலை எதிர்க்கும் போது உங்களுக்கு நீங்க படிச்சதுதான் ஞாபகம் வருதுன்னா தோத்துருவீங்க. லைஃப்ல ஒரு பேட்டில் வருது, குடும்பத்துல ஒரு பிரச்சனை வருதுன்னா நான் யாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா தோத்து போயிருவீங்க. என் பேக்ரவுண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா தோத்து போயிருவீங்க. உங்க பேங்க் அக்கௌண்ட பாத்தீங்கன்னா தோத்து போயிருவீங்க. பேங்க் அக்கௌண்ட்லாம் பார்த்துட்டு ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. தேவன் உங்களை அழைத்த அழைப்புக்கும் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்திற்கும் உங்கள் பேங்க் அக்கௌண்டிற்கும் சம்பந்தமே இருக்காது. உங்க பேங்க் அக்கௌண்ட் வச்சா வாழ போறீங்க? வாழ முடியாது. தேவன் வைத்திருக்கிற செழிப்புக்கும் ஐஸ்வர்யத்திற்கும் தேவன் உங்களுக்கு அருள போகிற ஆசீர்வாதங்கள் அனைத்திற்கும் உங்க பேங்க் அக்கௌண்டிற்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன் தெரியுமா? உங்கள் அடையாளம் கிறிஸ்துவிலே இருக்கிறது. இன் கிரைஸ்ட். அதுதான் உங்க அடையாளம். பேங்க் அக்கௌண்ட் அடையாளம் கிடையாது. 10 லட்ச ரூபா வச்சிருக்கிறது பெரிய அடையாளமா? எதுவும் நடக்கக்கூடாது. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா சில ஊர்ல பாத்தீங்கன்னா ரேட்லாம் கம்மியா இருக்கு. இன்னைக்கு ஒரு டாலர் ஒரு 80 ரூபா 82 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு 30 ரூபா ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? இல்லை, இந்திய வேலை தான் கம்மியாயிடுச்சுன்னா என்ன பண்றது? என்ன வேணா பண்ணலாம்ல உங்க பேங்க்ல. ஆர்பிஐல இருந்து ஒரு லா ஏதாவது போட்டு ஏதாவது என்ன வேணா பண்ணலாம். அது என் அடையாளமா? ஒரு இடத்த வாங்குறாங்க சார், ரேட்டு கம்மியாயிடுச்சு சார், என்ன சார் பண்றது? என்ன பண்றது? நான் 1 கோடிக்கு வாங்கினேன், இன்னைக்கு 70 லட்சம் தான் சார் போகுது அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப அது அடையாளமா? இல்ல, கிறிஸ்துவே உங்கள் அடையாளம். இதெல்லாம் வச்சுக்கலாம், இதெல்லாம் என்ன வேணா பண்ணலாம். ஆனா அதை வைத்து என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நிர்ணயிக்க முடியாது. என் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை பார்க்கக்கூடாது. இயேசுவின் மூலமாக ஆவிக்குரிய உலகத்திலே உங்களுக்கு என்ன நடந்ததோ அதுதான் உங்களுடைய நிஜ அடையாளம். கல்வாரி சிலுவையிலே இயேசுவோடு கூட நான் அடிக்கப்பட்டேன், இனி நான் அல்ல, அவரோடு நான் பிழைத்திருக்கிறேன், என்னில் இயேசுவே வாழ்கிறார். உங்களுக்குள் யார் வாழ்க்கை செய்கிறா? உங்களுக்குள்ள யார் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறா? இயேசு வாழ்றாரு. உங்களுக்குள்ள யார் இருக்கா? கிறிஸ்து உங்களோட இருக்கிறார். உங்களை நிறைய பேர் உங்களை தோல்வி அழைச்சிருக்கலாம், நீ முன்னேற மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். இந்த உலகத்துல எவ்வளவு கேவலமா பேசுவாங்களோ அவ்வளவு கேவலம். உனக்கு படிப்பறிவே கிடையாது, நீ என்ன வேலையை உருப்படியா செஞ்சிருக்க, எதையாவது உனக்கு கரெக்டா செய்ய தெரியுதா, ஒரு வேலைக்கு நீ உருப்படியா போனியா, என்னலாமா சொல்லுவாங்க. வேலையிலையும் திட்டுவான், அவன் வேலை செய்யறான்ப்பா, 5 வருஷமா நீ வேலை பார்க்கற, என்ன வேலையை பார்க்கற எல்லாம் சொல்லுவான். இதெல்லாம் வச்சு உங்க ஐடென்டிஃபிகேஷனா நீங்க ஹேண்டில் பண்ண போறீங்களா? அதை நீங்க கேரி பண்ண போறீங்களா? யோசிக்க போறீங்களா? இல்ல. ஃபர்ஸ்ட் பிரதானமான ஒரு ஐடி, ஒரு அடையாளம், ஒரு அதிகாரப்பூர்வமான அடையாளம், சட்டப்பூர்வமான ஒரு அடையாளம். அதை நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. நீங்கள் கிறிஸ்துவிற்குள்ளாக இருக்கிறீர்கள், கிறிஸ்து உங்களுக்குள் வாசம் செய்கிறார். அதுதான் ஒரு பெரிய அடையாளம். ஒரு பெரிய ஊழியக்காரர் டிடி ஜேக்சன் சொல்லிட்டு ஒரு ஊழியக்காரர் ஒரு அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். அதை நான் அப்படியே வாசிக்கிறேன். You may have done what they said you did, but you are not who they say you are. ஒருவேளை நிஜமாவே நீங்க தோத்து போயிருக்கலாம், நிஜமாவே உங்களுக்கு படிப்பறிவு இல்லாம இருந்திருக்கலாம். உங்க வீட்டுல 5 பேர் பிறந்துட்டாங்க, இல்ல 3 பேர் பிறந்திருக்கிறாங்க, நீங்க இருக்கிறதுலே மக்கு கணக்கு 1+1 கேட்டா கூட 5 தான் சொல்றீங்க. உங்க பேர் என்னன்னு சொன்னா கூட உங்க பேரை உங்க பேரை சொல்ல முடியல, மறந்து போயிட்டு. பேர் என்ன சார், 1 மினிட், பேரு ஞாபகம் இல்லை அப்படின்ற அளவுக்கு உங்க ஞாபகம் மறதி. இந்த மாதிரி தான் நீங்க இருக்கலாம். நிலையில ஏமாத்தி மோசமானவன வாழ்ந்துருக்கலாம், ஏதோ தவறான பழக்கத்துக்கு நீங்க அடிமைப்பட்டிருக்கலாம், இதை மற்றவங்க பார்த்துருக்கலாம், மோசமான வாழ்க்கையை நீங்க வாழ்ந்திருக்கலாம். You may have done what they said you did, but you are not who they say you are. ஆனால் எந்த ஒரு மனிதனும்
நீங்கள் யார் என்று அழைப்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க தோற்று போனவங்க தான் சார். நீங்க தோற்று போனதுனால தான் அவன் தோற்று போனவன்னு சொல்றான். ஆனா அவன் தோற்று போறான்னு சொல்றத நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவசியமே கிடையாது. அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. Just because something has happened to you does not mean that it is who you are. ஏதோ ஒண்ணு என் வாழ்க்கையில ஒரு 5 வருஷம் எனக்கு காசு இல்லாம இருந்திருக்கலாம், இல்ல 2 வருஷம் நான் கடன் பிரச்சனையில இருந்திருக்கலாம், இல்ல 2 வருஷம் நான் பெட்டில் ரிட்டனா இருந்திருக்கலாம், படுத்த படுக்கை ஆயிட்டு இருக்கலாம். அதனால எவனோ ஒருத்தன் சொல்றபடி நான் ஆக முடியாது. என்னுடைய அடையாளம் வேறு, என்னுடைய சுபாவம் வேறு. நான் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணதுனால நான் அப்படி கிடையாது. ஏதோ தப்பு பண்ணிட்டேங்க, ஏதோ தப்பு பண்ணிட்டேன், நிஜமாவே நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஆனா நான் அது கிடையாது. நான் யார் சொல்லிட்டா, நான் கிறிஸ்துவினை உடையவனாக இருக்கிறேன். ஐ எம் இன் கிரைஸ்ட். நான் கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிறேன். என்ன நீ பார்த்தனா கிறிஸ்துவ தான் நீ பார்ப்ப. ஆனா என் வாழ்க்கையில ஒருவேளை நான் தோத்து போயிருக்கலாம், நான் வியாதிப்பட்டிருக்கலாம், அதனால நான் வியாதியஸ்தன் நீ சொல்லாத. ஒருவேளை எனக்கு வியாதி வந்திருக்கலாம், ஆனா நான் வியாதியஸ்தன் நீ என்ன சொல்லும் போது நான் அதை ஏற்க மறுக்கிறேன். உங்களை ஒருத்தன் பார்த்து நீ தோத்து போனவன், பணத்தை செலவழிக்க தெரியாதவன், நீ கடன்காரன், வாழ்க்கையில முன்னேறாதவன் நீ அப்படின்னு உங்களை சொன்னா ஓகே, நீ சொல்ற மாதிரி நான் இருக்கலாம். ஆனா அது நான் கிடையாது. ஏன்னா என்னுடைய ஐடென்டிட்டி இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவிற்குள்ளாக நான் இருப்பது தான் என்னுடைய அடையாளம். இந்த உலகம் வெளியில இருக்கிறத மட்டும் தான் பார்த்து ஹேண்டில் பண்ணுது. ஏமாந்து போயிடாதீங்க. வெளியே இருக்கிறத பார்த்து. வெளியே இருக்கிறது எல்லாம் மாறக்கூடியவை. இன்றைக்கு நீங்கள் பார்க்கிறது எல்லாம் அனித்தியமானவைகள். இப்படின்றதுக்குள்ள மாறிடும், தெரியுமா? இப்படின்றதுக்குள்ள மாறிடும். சரித்திரத்துல எடுத்துட்டு போய் வாசிச்சு பாருங்க. திடீர்னு ஒரு சில நிமிடங்களில் ஒரு கிராமங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. இயற்கை பேரழிவால். ஒரு ஊர்ல சொல்றாங்க, ஒரு பெரிய வெள்ளம் இருக்கு, கடல் இருக்குது, அந்த சீஷோர் அதெல்லாம் இருக்குது. திடீர்னு ஒரு சுழல் ஒண்ணு வந்துச்சு. சக் எவ்ரிதிங், எல்லாத்தையும் அப்படியே சக் பண்ணி வனாந்தரம் ஆயிடுச்சு. கடல் எங்க? கடல் இல்ல சார். எங்க போச்சு? இல்ல. சில நிமிடங்களில் நீங்க ஹிஸ்டரி எடுத்து படிச்சு பாருங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா எண்ணெய் கிணறுகளா இருக்கும். எண்ணெய் கிணறுகள். அவன் கால்குலேட் பண்ணி சொல்லுவான், இத்தனை டன் லிட்டர்ஸ் இதுக்குள்ள டன்ஸ் இருக்கு, லிட்டர்ஸ் இருக்கு, இது ஆயில் இருக்கு, இத்தனை வருடங்கள் நம்ம இதை பம்ப் பண்ணிட்டு போறோம். திடீர்னு பார்த்தா காலி ஆயிடுச்சு. எங்க போச்சு? போயிடுச்சுங்க. எங்க தெரியலையே, எங்க போச்சு? இயற்கை. இயற்கை எல்லாமே மாறக்கூடும். ஆனா மாறாத ஒண்ணுது ஆவிக்குரிய உலகம். அந்த ஆவிக்குரிய உலகத்தில் இருந்தா நீங்க வந்திருக்கீங்க. அங்கதான் இயேசு இருக்கிறாரு, அங்கதான் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, அங்கதான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அங்கிருந்து உங்களை ஐடென்டிஃபை பண்றாங்க. இன் கிரைஸ்ட் யூ ஆர் a son of God. தேவனுடைய குமாரன், தேவனுடைய குமாரத்தை, தேவனுடைய பிள்ளை. அதான் உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன். மற்ற ஐடென்டிஃபிகேஷன்லாம் மாறும். நான் அது ஒற்றை குச்சி மாதிரி ஒல்லியா இருக்கேன்னுவாங்க. கொஞ்சம் நல்லா சாப்பிட்டேன்னா என்னடா யானைக்குட்டி மாதிரி இருக்கிறேன்னுவாங்க. இவன் மாத்தி மாத்தி சொல்லுவான். அவன் சொல்றதுக்கெல்லாம் நான் ஆயிடுவேனா? ஆக மாட்டேன். என்னுடைய அடையாளம் என்னது? என் அடையாளம் எங்க இருந்து வருது? தேவனுடைய வார்த்தையிலிருந்து என்னுடைய அடையாளம் வருகிறது. பரிசுத்தாவின் அபிஷேகத்திலிருந்து வருகிறது. என்னுடைய அடையாளம் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன். அப்போ ஒருவேளை பல பல சவுண்டுனால, நான் கேட்ட சவுண்டுனால, நான் சொன்ன சவுண்டுனால என் ஐடென்டிட்டியவே நான் மறந்து வாழ்ந்துட்டு இருக்கலாம். நான் கிறிஸ்துவுல இருக்கிறேன், கிறிஸ்துக்குள்ள இருக்கேன்ற ஐடென்டிட்டியே தெரியாம நான் வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனா ஐடென்டிட்டியை அழிக்க முடியாது. இந்த உலகத்துல உங்க ஐடென்டிட்டி அடிக்க முடியுமா? செத்த பரவம் ஐடென்டிட்டி இருக்குங்க. உங்க ஐடென்டிட்டி என்ன தெரியுமா? இந்த கை ரேகை இருக்கு பாருங்க, இந்த ஐடென்டிட்டி. உங்களை மாதிரி ஒருத்தன்
இந்த உலகத்திலே கிடையாது. இருக்கீங்களா? இருக்கீங்களா? போயிட்டீங்களா? உங்கள மாதிரி இன்னொருத்தன் இருக்கானா? சொல்லுங்க, இருக்கானா? ஒரே மனுஷன் இந்த உலகத்துல, ஒரே ஆள் யாரு? நீங்க மாத்திரம்தான். ஏன்னா இந்த உலகத்துல எங்க போய் கைரேக வச்சாலும் நீங்கள் மாத்திரமே. அப்ப கண்ணெல்லாம் வச்சு பாக்குறாங்க, கண்ணெல்லாம் வச்சு ஐடென்டிபிகேஷன் பண்றாங்க. நீங்க ஒரு இடத்துக்கு போனீங்கனாலே நம்ம கண்ணெல்லாம் ஸ்கேன் பண்ணிருந்தாது. இந்த ஊருக்கு வந்துட்டான், இந்த கண்ட்ரிக்கு வந்துட்டான் அப்படின்னு அவங்க ரெக்கார்ட் போயிருக்கு. ஐடென்டிபிகேஷன். நீங்கள் மாத்திரமே. உங்களை மாதிரி இன்னொருத்தன் கிடையாது. உங்களை ஒருத்தன் தோத்து போனவன், நீ உருப்படாதவன், நீ எல்லாம் முன்னேற முடியாதுன்னு சொன்னானா அவன் சொல்லிட்டு போட்டோம் சார். நான் சொல்ல மாட்டேன், அதை நான் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன். நான் என்ன சொல்ல போறேன்? நான் கிறிஸ்துவிற்குள்ளாக இருக்கிறேன். என் பலவீனம் நீ சொல்லு, ஆனா நான் என்ன தெரியுமா சொல்வேன்? கிறிஸ்துவினாலே எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லுவேன். என்ன தரித்திரம் முடிச்சவன் நீ சொல்லலாம், எனக்கு காசு இல்லைன்னு நீ சொல்லலாம், ஆனா நான் அதை சொல்ல மாட்டேன், நான் ஏத்துக்க மாட்டேன். நான் என்ன எப்படி தெரியுமா சொல்வேன்? கல்வாரி சிலுவையிலே இயேசு எனக்காக தரித்திரனாகி என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றியிருக்கிறார். என்று நீ கடன்காரன்னு சொல்லலாம். ஏன்னா நான் கடன் வாங்கியிருக்கேன், அதனால நீ கடன்காரன்னு சொல்லுவேன். ஆனா நான் அதை சொல்ல மாட்டேன். ஏன் நான் சொல்ல மாட்டேன் தெரியுமா? அநேக ஜாதிகளுக்கு இறங்கி நான் கடன் கொடுப்பேன் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. அதை தான் நான் சொல்லுவேன். That is my identification. இந்த காலவேளை இதை எடுத்துக்கோங்க. உங்க ஐடென்டிபிகேஷனை கரெக்டா சொல்லுங்க. இதான் சார் என் ஐடி. ஆவிக்குரிய உலகத்துல உங்க ஐடென்டிபிகேஷனை கரெக்டா காட்டுனாதான் வேலைங்க நடக்கும். கரெக்டா பேசுங்க. கிறிஸ்துவிற்குள்ளாக நான் இருக்கிறேன். சும்மா உட்காந்து ஓன்னு அழுறதெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க. ரேஷன் கடையில் போய் அழுதுட்டு வந்தீங்களா? எத்தனை பேர் ரேஷன் கடையில் போய் அழுதுட்டு வந்தீங்க? சொல்லுங்க பார்ப்போம். பேங்க்ல போய் அழுதிங்களா? உங்க அக்கௌண்ட் தான், உங்க பிரான்ச் தான், உங்க காசு தான் உள்ள இருக்கு. எப்படி அழுதா கொடுப்பாங்க? ஆதார் கார்டை கொடு, பேன் கார்டை கொடு, ஏடிஎம் கார்டை கொடு, இருக்கிற கார்டெல்லாம் கொடு, சைன் அப் போடு, வாங்கிட்டு போயிட்டே இருந்தானே சொல்றாங்க. அங்கெல்லாம் நம்ம கரெக்டா பண்றோமே. ஆவிக்குரிய உலகத்துல வந்து ஏன் புரிய மாட்டேங்குது? நீங்கள் மரித்தீர்கள், அன்றைக்கு இயேசுவோடு மரித்தீர்கள். இனி நீங்கள் அல்ல, நீங்களே கிடையாதுங்க. யார் தெரியுமா? கிறிஸ்துவே வாழ்கிறார். உங்களை எந்த தீய பழக்கங்களும் ஆளுகை செய்ய முடியாது. ஆமாங்க, நான் தப்பு பண்ணேன்னா என்ன, இப்போ தப்பு பண்ணிட்டேன்னா அது என் அடையாளம் கிடையாது. நான் எதை ஏற்றுக்கொள்றேனோ அதான் என் அடையாளம். நீங்க ஏற்றுக்கொண்டீங்களா? இல்ல, விட்டுருங்க, அது உங்க அடையாளமே கிடையாது. அவன் என்ன சொல்றான்றது ஏன் தப்பு கிடையாது, அது அவன் தப்பு. புரியுதுங்களா? இந்த ஊர் உலகத்துல உங்களை 1000 தப்பு சொல்லுவாங்க, அது உங்க பிரச்சனை கிடையாது, அது அவன் பிரச்சனை. என்ன குறித்து இந்த வேதம் சொல்லி இருக்குது, இதை நான் நம்ப போறேன், இதை நான் பேச போறேன். உங்களுடைய அடையாளம் ஆதியாகமம் 27:33. ஆதியாகமம் 27. ஈசாக்குக்கு 2 பேரு, ஏசா, யாக்கோபு, 2 பசங்க. ஈசாக்கு கண்ணு தெரியல. நான் சொல்றான்ப்பா, சாகிற டைம் ஆகி போயிடுச்சு, 2 பசங்க இருக்கிறீங்க, நீங்க மூத்தவன் தான் இருக்கிறான்ல ஏசா, அவன்கிட்ட சொல்றான்ப்பா, நல்லா வேட்டையாடுவில்ல, நல்லா சூப்பரா ஒரு வேட்டை ஆடி நல்லா சமைச்சு எடுத்துட்டு வா, உன்னை நான் ஆசீர்வதிக்க போறேன்னு. இந்த வீட்டில் ஒரு அம்மா இருக்கிறாங்க, என் ஒய்ஃபு, ஒட்டி கேட்டாங்க. அந்த அம்மாவுக்கு வந்து இந்த சின்ன பையனை தான் பிடிக்கும், யாக்கோபு. அவன் சொல்றாங்க, வா இங்க வா, இங்க வா சொல்றாங்க. பாரு, அப்பா என்ன சொன்னார்னா, அவர் ஆசீர்வதிக்க போறாராம். இந்த ஆசீர்வாதத்தை நீ எடுத்துக்கோ. ஆனா உள்ள போகும்போது ஐடென்டிபிகேஷன் வேணும், ஒரு அடையாளம் வேணும். என்ன அடையாளம் தெரியுமா? ஏசாக்கு உடம்பெல்லாம் ரோமம், முடி ஜாஸ்தி. அதனால உங்க அப்பா கையை தடவி பார்ப்பாரு. நான் உனக்கு ஒரு ஐடியா தரேன், வேஷம் மாத்திப்போ, நீ ஆட்டுத்தோலுக்குள்ள போயிரு. நீ ஆட்டுத்தோலுக்குள்ள போயிட்டனா வெளிய ஆட்டுத்தோலுடைய ஆட்டு முடி தெரியும். தொட்டு பார்த்தா யார தொடுவாரு?
ஆட்டு முடிய தொடுவாரு, ஒன்ன தொட மாட்டார். அப்ப என்ன ஆகும்? ஆசீர்வாதம். நல்லா இருக்கு ஐடியா. சூப்பரா ஒரு ஆடை பிடிச்சாங்க வைஃபு, நல்லா வெட்டி சூப்பரா சமைச்சாச்சு, எடுத்துட்டு போறான். ஈசா கேக்குறப்பா, என்னப்பா சவுண்டு ஏசா மாதிரி இல்லையே? சொல்றான், கொஞ்சம் தொண்டை கர கர இருக்குதாண்ட, கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருச்சு அப்பா. சரிங்க, பக்கத்துல வா. ட்ரெஸ், யாரு ட்ரெஸ்? ஏசா ட்ரெஸ். கைய தொட்டு பார்த்தா நல்லா முடி இருக்குது. மனதார ஆசீர்வதிச்சுட்டான். யாக்கோபு போயிட்டான். இப்ப அடுத்து வரான் நிஜமான ஏசா. 32, 27, 32. அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு, நீ யார் என்றான். அதற்கு அவன், நான் உமது மூத்த மகனாகிய ஏசா. அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி, நான் ஆசீர்வதிச்சிட்டனே, என் வாழ்க்கை ஃபுல்லா இதுக்கு தான் நான் காத்துட்டு இருந்தேன், மூத்த மகனை தான் நான் ஆசீர்வதிக்கணும், நான் தேவனுடைய பேர்ல ஆசீர்வதிச்சிருக்கிறேனே. ஆண்டவருக்கு தெரியாதா? இவனுக்கு கண்ணு கூறுட, ஆண்டவருக்கு கண்ணு கூறுடாங்க. ஏன் அவனை பேச விட்டாரு? அவர் பேர்ல ஆசீர்வதிக்க விட்டாரு. ஏன் விட்டாரு? ஐடென்டிபிகேஷன். அவன் சரியான அடையாளத்துல வந்துட்டான், அவ்வளவுதான். இந்த பூமியில ஒரு சட்டைய போட்டான், ஆட அடிச்சான், வந்துட்டான், அவ்வளவுதான் வேணும். ஈசாக்கு வேற எதுவும் தேவையில்லை. மோந்து பாக்குறான், ஏசாவுடைய ட்ரெஸ். தொட்டு பார்க்கிறான், என் மூத்த மகன். அங்க போட்டிருக்குது, நீ வரும் முன்னே அவை எல்லாவற்றிலும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேன், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான். ஐடென்டிபிகேஷனோட வந்துட்டான். நான் ஆசீர்வதிச்சிட்டேன், the game is over, முடிஞ்சு போயிடுச்சு, அவ்வளவுதான், மாற்ற முடியாது. சொல்றான், ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனம் கசந்து உரத்த சத்தமிட்டாளரே, என் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்றான். அதற்கு அவன், உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். ஒன்றும் பண்ண முடியாது. ஐடென்டிபிகேஷன் எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஏமாத்தினான் தான் சார், ஆனா கரெக்ட் ஐடென்டிட்டியில வந்துட்டான் அவன். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க ஏமாத்த வேணாம் சார், நீங்க ஏமாத்த வேணாம். கல்வாரி சிலுவையில இயேசு உங்களுக்காக மரித்திருக்கிறார். அந்த ஐடென்டிட்டியை எடுத்துட்டு கடவுளுடைய சந்நிதியிலே தைரியமா போய் நிக்கலாம். தேவ குமாரனாக வந்திருக்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே வந்திருக்கிறேன், நடப்பதாக ஐடென்டிட்டி. இந்த உலகத்திலேயே ஒரு தப்பான ஒரு ஐடென்டிட்டியை வச்சு உள்ள போறாங்க. உள்ள போறாங்களா இல்லையா? பேங்க் ஐடி பாஸ்வேர்டை கிராக் பண்ணி உள்ள போய் காசையை மாத்தி விட்டுறானுங்க. பிங்கர் பிரிண்ட் எல்லாம் வச்சுதான் அதை எப்படி கிராக் பண்ணுமோ கிராக் பண்ணி ப்ராக்சி பண்ணி போயிட்டாங்க. எல்லாம் நடக்க வேண்டியதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. உலகம் நடக்கும், உலகத்துல நடக்கும். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க எல்லாரையும் பார்த்து சொல்றேன், உங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது, அதிகாரப்பூர்வமான ஒரு அடையாளம் இருக்கிறது, சட்டப்பூர்வமான ஒரு அடையாளம் இருக்கிறது. அது என்ன அடையாளம் தெரியுமா? நீங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவிற்குள்ளாக இருக்கிறீர்கள். மாற்றவே முடியாது, மாற்ற முடியாதுங்க, அழிக்கவே முடியாது. இந்த கைரேகை அழிக்க முடியுமா? முடியவே முடியாது. போட்டது போட்டதுதான், எனக்கு கொடுத்ததுதான். இது மாதிரி ஒரு ரேகை எவனுக்குமே கிடையாது. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு ஐடி இருக்கிறது. இந்த தேவனுடைய வார்த்தை, பரிசுத்தாவின் அபிஷேகம், நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறீர்கள். இது மூலமா தான் எல்லாம் வரும். இந்த பூமியில வரக்கூடிய எல்லா நன்மைகளும் கிறிஸ்துவிற்குள்ளாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள இருந்து பெற்றுக்கோங்க. எல்லா நன்மைகளையும் கிறிஸ்துவுக்குள்ள இருந்து பெற்றுக்கொள்ளுங்க. தேவனுடைய சந்நிதியில ஜெபம் பண்ணும் போது சொல்லுங்க, தைரியமா போகுங்க, இயேசுவின் நாமத்தில் நான் வந்திருக்கிறேன். கல்வாரி சிலுவையில் இயேசு எனக்காக மரித்திருக்கிறார், நான் அல்ல, நானே கிடையாதுங்க. சிலர் பழைய பாவத்தெல்லாம் சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. ஆமாங்க, பாவம் பண்ணதான் என்ன, இப்போ உலகத்துல இன்னும் 50 வருஷம் ஆனாலும் அதை சொல்லி காட்டுவானுங்க. நீ சொல்லிக்கோ, அது நான் கிடையாது, நான் கிறிஸ்து.
கிறிஸ்து எனக்குள் வாசம் செய்கிறார், நான் கிறிஸ்துவினுடையவன். உங்களுடைய அடையாளம் என்னது? இன் கிரைஸ்ட். யுவர் ஐடென்டிஃபிகேஷன் இஸ் இன் கிரைஸ்ட். உங்களோட அதிகாரப்பூர்வமான அடையாளம், சட்டப்பூர்வமான அடையாளம் இன் கிரைஸ்ட். இதுக்கு கீழே தான் நீங்க என்னது, இன்ஜினியரு, டாக்டரு, கார்பென்ட்ரி, இன்ஜினியரு, பிளம்பரு. இன்ஜினியர் போகலாம், இன் கிரைஸ்ட் போகாது. பிளம்பர் போகலாம், இன் கிரைஸ்ட் போகாது. தோல் கலர் மாறலாம், இன் கிரைஸ்ட் போகாது. நீங்க ஒல்லியா இருக்கலாம், குண்டா இருக்கலாம், இன் கிரைஸ்ட் போகாது. இந்த ஊர்ல இருந்து வேற ஊருக்கு போலாம், இன் கிரைஸ்ட் மாறாது. இதை எடுத்துக்கோங்க. வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சவால் வந்தாலும் வாயை திறந்து சொல்லுங்க, கிறிஸ்துவிற்குள்ளாக நான் இருக்கிறேன். எல்லாம் தைரியமா சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள்ளாக நான் இருக்கிறேன். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, கிறிஸ்துவிற்குள்ளாக நான் இருக்கிறேன். எனக்கு பலன் உண்டு, எனக்கு ஜெயம் உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, எனக்கு சந்தோஷம் உண்டு, எனக்கு சமாதானம் உண்டு, எனக்கு நிம்மதி உண்டு, ஏராளம் உண்டு, தாராளம் உண்டு. ஏன் உண்டு தெரியுமா? நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன். My identification is in Christ. கிறிஸ்துவுக்குள்ளதான் என் அடையாளமே. இந்த டிகிரி அதெல்லாம் நான் பார்க்கலங்க. டிகிரில ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், படிங்க, டிகிரி வாங்கிக்கோங்க. That is not your identification. மாஸ்டர்ஸ் முடிங்க, டாக்டரேட் வாங்குங்க, எத்தனை டாக்டரேட் வேணா வாங்குங்க. That is not your identification. My identification is in Christ. கிறிஸ்துவுக்குள் மாத்திரமே என் அடையாளம். எல்லாம் சொல்லுவோம், வெற்றி நிச்சயம், சுகம் என்னாலும் செழிப்பே போதும். திருப்பி சொல்லுவோம், வெற்றி நிச்சயம், சுகம் என்னாலும் செழிப்பே போதும். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி, என் கூட பேசினதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே இந்த வெளிப்பாட்டை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்துவிற்குள்ளாக நீர் எங்களை வைத்திருக்கிறேன். இந்த மாபெரும் அடையாளத்துக்காக, அதிகாரப்பூர்வமான அடையாளத்துக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. உங்களுடைய கிருபையினால் எங்களுக்கு வந்தது, விசுவாசத்தினால் அதை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த அடையாளத்தை நினைவு கூறட்டும். இந்த அடையாளத்தை பயன்படுத்தி ஒரு வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சொந்தமாக்கி கொள்ளட்டும் கர்த்தாவே. எல்லா நன்மைகளும் ஒரு வாழ்க்கையிலே சொந்தமாவதாக. ஒருவருக்கு எல்லா துதி கனமே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.